ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பம் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பர்பம் நெய்யும் சேனலில் வந்து ஒரு கொம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபியும் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் ப்ளஸ் நம்ம தால் மக்னி ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தால் மக்னி செய்கிறதுக்கு நான் 3/4 கப்பு வந்து கருப்பு உளுந்து, 1/4 கப்பு வந்து ராஜ்மா பீன் வந்து எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 12 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பருப்பு வகைகள் வந்து நல்லா முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வந்தால் போதும். ஏன்னா நம்ம 12 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு 5லேருந்து 6 விசில் வந்து போதும். இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜீரா ரைஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டைத்துண்டு, அன்னாசிப்பூ 1, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணதுனால 4 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து 1 கப் ரைஸ்க்கான மெஷர்மெண்ட்டு. நான் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கணும். அதாவது எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து 1.5 பங்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து இந்த கடாயிலேயே தான் ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மெத்தட் படி ஜீரா ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து நல்ல உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் வந்து நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து கடாயில் நான் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தால் மக்னி செய்கிறதுக்கு. இப்போ நம்ம தால் ஐட்டம் செய்யும்போது கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தால்லாம் நல்லா வெந்து வைக்கும்போது ஒரு 5 to 6 விசில் கிட்டக்க நம்ம வெந்து எடுத்துருப்போம். ஸோ வெந்து நல்லா அந்த சூடோடு இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ வந்து இதில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த உரலில் நம்ம வந்து இடித்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 தக்காளியை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா நமக்கு வந்து சேர்ந்து நல்ல கிரேவி டைப்பில் வரும். இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சிருக்கோம்ல, ஸோ அந்த ஜாரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இது வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து சில்லி பவுடர் 1:1, அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் 2, அதாவது 1:2 அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எந்த ஒரு மசாலாஸ் நம்ம செய்யும் போதும். ஸோ நம்ம வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து தால் மக்னி ஜீரா ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டரை வந்து நம்ம அந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம வந்து சேர்த்துடலாம் அதில். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உரைப்பை வந்து கொஞ்சம் எடுத்துரும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.